4 இடத்துக்கு போயிட்டு வரவங்க. நீங்க கொஞ்சம் கவனமா இருக்க வேணாமா? ஹோட்டலா இருக்குது, இதுல 5000 ரூபாய் கொடுத்து தங்க முடியுமான்னு நீங்க யோசிச்சிருக்க வேணாமா? அதெல்லாம் பண்ணாம என் மக மயில இப்படி ரோட்ல நிக்க வச்சு ஆள வச்சிட்டீங்கல்ல, இது உங்களுக்கு நியாயமா இருக்கா மாப்ள? ஹலோ ஹலோ ஹலோ, என்னாச்சுமா? போன் கட் ஆயிடுச்சுங்க. ஹோட்டலுக்கு கட்டத்துக்கு மீதி காசு 21000 ரூபாய் இல்லாம மயில ரோட்ல நிக்க வச்சிட்டாங்க. நான் இப்ப உண்டு இல்லன்னு பண்றேன் பாருங்க. பாக்கியம், இரு. என்ன? நீ பேச வேண்டாம், நானே மாப்பிள்ளை கிட்ட போன்ல பேசுறேன். என்னன்னு பேச போறியே? இது பாரு, இந்த மாதிரி நேரத்துல எடுத்தோம் கவுத்தோம்லாம் பேசக்கூடாது. வாழைப்பழத்துல ஊசி ஏத்துற மாதிரி தான் பேசணும். குடு, நான் பேசுறேன். குடு சொல்றேன். எதையாச்சும் பேசி காரியத்தை கெடுத்து வச்சிடாதயா. நான் பாத்துக்கிறேன், நீ சும்மா இரு பாக்கியம். மாப்பிள்ள, சொல்லுங்க மாமா. இப்பதான் பாக்கியம் எனக்கு எல்லாத்தையும் சொன்னா. மயில நாங்க ரொம்ப செல்லமா வளர்த்துட்டோம். கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து அவளை ராணி மாதிரி வளர்த்துருக்கோம். இப்படி ஒரு நிலைமையில மயில நாங்க இருக்க வச்சதே நினைச்சு பார்க்கவே ஒரு மாதிரியா தான் இருக்கு மாப்பிள்ள. பாவம், அவளும் ரொம்ப பயந்து போயிட்டா போல, கதறி அழுகிறா. மாப்பிள்ள, நான் ஒண்ணு பண்றேன் மாப்பிள்ள. அட்வான்ஸா கட்டின அந்த 5000 சேர்த்து மொத்த பணம் 26000 அனுப்புறேன். செலவுக்குன்னு ஏதாவது பணம் எடுத்து போயிருக்கீங்களான்னு தெரியல. இல்லன்னு சொல்லுங்க மாப்பிள்ள, அதுவும் சேர்த்து நான் பணம் அனுப்புறேன். நீங்க கவலைப்படாதீங்க. ஒரு 50000 அனுப்பிச்சா போதுமா? மாமா, அதெல்லாம் எதுவும் வேண்டாம் மாமா. சந்தோஷ், இந்த நம்பருக்கு தானே பணம் அனுப்பணும். மாமா, அதெல்லாம் எதுவும் வேண்டாம் மாமா. நான் பாத்துக்கிறேன். நீங்க பணம் எதுவும் அனுப்ப வேண்டாம். மாப்பிள்ள, இல்ல மாப்பிள்ள, நான் என்ன நான் பாத்துக்கிறேன் சொல்றேன். நீங்க போன் வைங்க. சரிங்க மாப்பிள்ள. ஏயா கூறு கட்ட மனுஷா, வீட்டுக்கு பின்னாடி நோட் மிஷின் வச்சிருக்க. என்னவோ 20000 ரூபாய் வேணுமா 50000 ரூபாய் வேணுமா கேக்குறேன். வேணும்னு கேட்டாருன்னா எங்க போவே? அதெல்லாம் வாங்க மாட்டான்னு தெரிஞ்சுதானே நான் கேட்டேன். ரோசக்கார குடும்படியது இப்படியும் உருண்டு புரண்டாவது பணத்தை ஏற்பாடு பண்ணி மயில அந்த ஹோட்டலே தங்க வச்சிருவாரு. பரவாயில்ல, உனக்கும் கொஞ்சம் மூளை இருக்கத்தான் செய்யுது. எதுக்கு மயில அவங்க சொல்றேன்? அம்மாவும் அப்பாவும் உங்களுக்கு ஏதாவது சொல்லிட்டாங்களா? இல்ல, அதெல்லாம் எதுவும் சொல்ல. அவங்க பயப்படுவாங்கல்ல, அதனால தான் வேணாம் சொன்னேன். எல்லாம் என்னாலதான். நான் தான் நல்லா செக் பண்ணிடுச்சுங்க. நீ அழாத, ஏதோ ஒண்ணு பண்ணலாம். நீங்க எங்கேயாவது பக்கத்துல ஹோட்டல் இருக்கான்னு பார்க்கலாம். சரிங்க மாமா, இருக்கு மாமா. ஆனா குறைஞ்சது ஒரு நாள் வாடகை 2000 ரூபாய் வருது. இதுல டாக்ஸோட சேர்த்து 3 நாளைக்கு 6500 இருந்து 7000 வரைக்கும் ஆகுது. ஓகேவா? மயில, என்கிட்ட 5000 ரூபாய் தான் இருக்கு. ஒரு 1000 ரூபாய்க்கு ரூம் வாடகை கிடைச்சா 3 நாளைக்கு 3000 ரூபாய் கொடுத்துட்டு மீதி 2000 ரூபாய் சாப்பாடு வச்சுக்கோ. 1000 ரூபாய்க்கு ஏதோ இல்ல மாமா. மயில, கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஏதாவது பண்ணுவோம். ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணு. பிஸ்கட் பாக்கெட் கொடுங்க. என்ன பிஸ்கட் பாக்கெட்? பிஸியா இருக்கடா. சொல்லுப்பா. மாமா, இப்போ நீ எங்க இருக்க? கொஞ்சம் சீக்கிரமா கொடுங்க. சரி. ஆமா மாமா, எடுத்து தேங்காய் கிட்ட நெய் கொடுக்குறீங்க. ஒரு முக்கியமான விஷயம். மாப்ள ஒரு 10 நிமிஷம் இரு. நான் திரும்ப கூப்பிடுறேன். மாமா, மஞ்சள் கொடுங்க. மஞ்சள் தூளாமா? செந்தில் போன் பண்ணு. அட அண்ணா, 3 நாளைக்கு ஒரு மெசேஜ் கூட பண்ண மாட்டேன்னு நினைச்சேன். நீ என்ன போன உடனே போன் எல்லாம் பண்றேன். தம்பி மேல அம்பட்டு பாசமானே. கதிரு, பழனி மாமாக்கு போன் பண்ண. அவர் திருப்பி கூப்பிடுறேன்னு வச்சிட்டாரு. செந்தில் கால் பண்ண, அவன் போன் எடுக்கவே இல்ல. அவங்க 2 பேரும் கடைக்கு போயிட்டாங்க, வேலையா இருப்பாங்க. அப்படியா? கதிரு, உன்கிட்ட ஒரு விஷயம் சொல்லணும்டா. ஆனா அதை எப்படி சொல்றதுன்னே தெரியல. என்ன விஷயம்? நான் சொல்ல. இல்லடா, இங்க ஒரு சின்ன பிரச்சனை. என்ன பிரச்சனை? அது ஐயோ, இப்ப மீதி 21000 ரூபாய் கட்டி ஆகணுமா? கட்டினா தான் ரூமே கொடுப்பாங்களாம். என்ன சொல்ற? அட ஆமாடா, நேர்ல வந்து பார்த்த பிறகு விஷயமே தெரிஞ்சது. அண்ணா, நீ எங்க இருக்க? ஹோட்டல் கிட்ட தான் நின்னுட்டு இருக்கேன். அட்வான்ஸ் பணத்தை திருப்பி கேட்டா அதையும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க. சரி, வேற ஏதாவது ஹோட்டல் பண்ணலாம்னு பார்த்தா மினிமம் ஒரு நாளைக்கு 2000 ரூபாய் போட்டுருக்கு. அம்பட்டு பணம் என்கிட்ட இல்லடா. மயில வச்சுட்டு ரோட்ல நிக்கிறதுக்கு ஒரு மாதிரியா இருக்குடா. எனக்கு என்ன பண்றதுனே தெரியல. மயில் வேற ரொம்ப வருத்தமா இருக்கா. மயிலோட அப்பா என்னன்னா, நான் பணம் தரேன்னு சொல்றாரு. எனக்கு ஒரு மாதிரி அசிங்கமா இருக்கா. எனக்கு மண்டையை குழம்பி போயிருக்கா. எதையும் யோசிக்க முடியல. இப்ப என்ன பண்றது? இப்ப என்ன நீ என்ன கவலைப்படுற? நான் எப்படியாவது ஏற்பாடு பண்றேன். ஹோட்டல்காரங்க கேட்ட பணத்தை நீ கட்டுற. அந்த ஹோட்டல் தான் நீ தங்குற. அதான் உனக்கு கெத்து. ஓ, 21000 ரூபாய் எப்படி ஏற்பாடு பண்றது? 5000 தேடிச்சு. இன்னும் 16000 வேணுமே. யார்கிட்ட கேக்குறது? என்ன யார்கிட்ட கேக்கு? ஒண்ணு இல்ல. இல்லையே. அப்படி ஒரு பாட்டு இருக்கு, அதுதான் பாடிட்டு இருந்தேன். யார்கிட்ட கேக்குறது? சீக்கிரம் பணம் அரேஞ்ச் பண்ணி கொடுக்கணும். அண்ணா ரூமுக்கு போக முடியாது. இப்பன்னு பார்த்து ஒரு ஐடியாவும் தோண மாட்டேங்குது. என்ன பண்றது? ஏதாவது வேணுமா? இல்ல, ஏற்கனவே காசு தான் அழிஞ்சிட்டு இருக்கேன். இதுல டவலுக்கு வேற காசு கேட்டீங்கன்னா நான் எங்க போவேன்? சும்மா தான் சொன்னேன். இந்தா எடுத்துட்டு போ. எதுக்கு இப்படி வேர்க்க சமைச்சிட்டு கிச்சன்ல ஒரு ஃபேன் மாட்ட சொன்னா யாரும் கேட்கறதே இல்ல. என்ன நீ என்ன யோசனை பண்ணிட்டு இருக்கான்? தெரியலக்கா. அச்சு உனக்கு ஆகாசத்துல ஏதாவது கனவு கோட்டை கட்டிட்டியா? அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீ ஏதாவது பிரச்சனை? சொன்னா தீர்த்து வச்சிருக்காக்கும். என்னன்னு சொன்னா தானே தெரியும். பிரச்சனை எல்லாம் ஒண்ணு இல்ல. உன் வேலையை பாரு. சரியான திமிரு புடிச்சவன். சரிடி, விடு, கழிச்சு வெட்டாத. சம சைக்கிள் விட்டுலாமா? இதை விட்டு 100 ரூபாய் கூட தராது. ஹலோ அண்ணா, சொல்லுங்க. டேய், எங்கடா இருக்க? நான் இங்க வீட்டுல தானே இருக்கேன். சரவணன் உனக்கு ஃபோன் பண்ணிச்சா? ஏன், உனக்கும் பண்ணிச்சா? ஆமாடா, ஃபோன் பண்ணிருக்குது. ஆனா என்னால எடுக்க முடியல. நான் திருப்பி விட்டு அண்ணன் ஃபோன் எடுக்கல. அது ஒரு பெரிய கதனை. சென்னையில ஆமாண்ணே, அண்ணன் ஷாக் ஆயிடுச்சு. நீ ஒன்னும் கவலைப்படாத. மீதி படத்தை நான் எப்படியாவது ஏற்பாடு பண்ணி தரேன்னு சொல்லிருக்கேன். என்கிட்ட ஒரு 5000 ரூபாய் இருக்கு. இன்னும் 16000 ரூபாய் வேணும். டேய், 16000 ரூபாய் எப்படி அரேஞ்ச் பண்ண முடியும்? அதான் தெரியல. ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட யாரையாவது கேட்கலான்னு இருக்கேன். சரிடா, நான் ஏதாவது ட்ரை பண்றேன். சரிண்ணா. கதிரே, டேய் வாமச்சான், பணம் அரேஞ்ச் பண்ணியா? பொசுக்கு நான் பணத்தை கேட்டா எங்க போவேன்? டேய், ஏன் அப்படி சொல்ற? நம்ம கேங்ல யாருக்காவது ஏதாவது பிரச்சனைனா உதவி செய்யறதுன்னு இருக்க ஒரே ஆள் நீதானடா. சும்மா ஐஸ் வைக்காதடா. டேய், நிஜமா மச்சான் சொல்றேன். உன்னதானே நாங்க எல்லாரும் நம்பிக்கோம். நீதானே நம்ம கேங்கோட வள்ளல். மச்சான், எனதா ஐஸ் வச்சனே 5000 ரூபாய் தான் இருக்கு. அத கொடுத்துட்டு போறதா வந்தேன். இந்த இவ்வளவு தான் முடிச்சு. தம்பி, நான் நீதான்டா தம்பி. அண்ணனுக்கு ஒரு பிரச்சனைனாதும் பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டவள. டேய், பூரா பணத்தை ஏற்பாடு பண்ணிட்டியா? நீங்க வேற வெறுப்பாதீங்க மாமா. என் ஃப்ரெண்ட் ஒரு 5000 ரூபாய் கொடுத்தான். என்கிட்ட ஒரு 5000 ரூபாய் இருந்துச்சு. மொத்தம் 10000 தான் இருக்கு. ஏன் இரு. அவன் உங்ககிட்ட ஏதோ 5000. நான் உழைக்கிறேன்ல. திருத்தம் தம்பி, திருத்தம். நாங்களும் தான் உழைக்கிறோம். என்ன நீ சம்பளம் கொடுக்க இடத்துல உழைக்கிற, நாங்க சம்பளம் கொடுக்காத இடத்துல உழைக்கிறோம். அதுதான் உனக்கு எனக்கு இருக்கிற வித்தியாசம். அட உங்க கதையை விடுங்க மாமா. இப்ப மீதி 16000 என்னமா பண்றது? என்ன பண்றதா தெரியலையே. ஏமாமா, எதுவுமே உங்ககிட்ட இல்லையா? டேய், என்கிட்ட ஏதா பணம் இல்ல மாப்ள. இல்ல, ஆட்டிய போட்டு வச்சிருப்பீங்களா? அது கொடுங்க மாமா. அண்ணனுக்கு தானே கேக்குறேன். டேய், உங்க அண்ணன் ஒரு நாளைக்கு கேக் வெட்டது, உங்க அண்ணனுக்கு பேப்பர்ல விளம்பரம் கொடுக்கணும், உங்க அண்ணனுக்கு மேட்ரிமோனில பதிவு பண்ணனும்னு சொல்லியே என்கிட்ட இருந்த பணத்தை பூராத்தையும் தரதுட்டீங்களா? உங்க அண்ணனுக்காக நான் சேர்த்து வச்ச பணத்தை என்ன நடு ரோட்ல நிறுத்தலாம்னு பிளான் பண்ணிட்டியா? நான் ரோட்ல நின்னா கூட பரவாயில்லடா. உங்க அப்பா நேரா என்ன போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போய் பைக் திருடிட்டானு என் மேல கம்ப்ளைண்ட் கொடுத்து உள்ள புடிச்சு போட்டு வரா. அண்ணன் பாவம் மாமா, அங்க என்ன பண்றதுன்னு தெரியாம தனியா நின்னுட்டு இருக்கு. ஏடா, அப்ப நான் பாவம் இல்லையா உனக்கு? ஏதாச்சும் பண்ணு மாமா. உங்ககிட்ட நிஜமாவே காசு இல்லையா? முருக சத்தியமா காசுடா. பணம் இல்லன்னு சொல்றீங்களா? பரவாயில்ல, ஐடியாவது கொடுங்க. உங்க மாப்பிளைக்காக இது கூட செய்ய மாட்டீங்களா? சென்டிமெண்டா போட்டு தாக்கிட்டியாடா. இரு, நான் யோசிக்கிறேன். மயிலு, அழகு மயிலு. காலையில 7 மணி ஏதாவது பண்ணலாம். அசிங்கமா இருக்கு மாமா. மயிலு, ஒரு நிமிஷம். அண்ணா, சாரிண்ணா, நீ ஃபோன் பண்ணும்போது கடைக்குள்ள இருந்தேன். அதான் எடுக்க முடியல. திரும்ப நான் உனக்கு ஃபோன் பண்ணா உனக்கு லைன் கிடைக்கல. செந்தில, ஒரு பிரச்சனைடா. தெரியுண்ணா. அப்பா ஏதாவது ஃபோன் பண்ணாரா? பண்ணாரு. அவர்கிட்ட சொல்லலண்ணே. இல்ல,
ஹோட்டல் ரூம் போயிட்டு சொல்லியிருக்கேன். அதையே மெயின்டைன் பண்ணிக்கினேன். தயவு செஞ்சு அப்பா கிட்ட சொல்லி நீ பேசி பாத்தியானே? யாருக்கிட்ட? அதானே ஹோட்டல் ஆளுகிட்ட நீ பேசி பாத்தியா? அட்வான்ஸ் கொடுத்தாச்சுல, மீதி